தொலைக்காட்சி கண்டுபிடிக்கப்பட்டது கலாச்சாரத்தை கெடுத்துரும், பண்பாடை கெடுத்துரும், வீட்டுக்கு டிவி வந்துருச்சு, இன்னும் ஒரு பெரிய கூச்சலிட்டாங்க. இன்னைக்கு தொலைக்காட்சி இல்லாத வீடே இல்லை. இதே இணையதளம் கண்டுபிடிக்கப்பட்டது, ஐயோ கையில போன் வந்துருச்சு. இன்னைக்கு சொல்றாங்க இல்லையா, இளைஞர்கள் கையில போன் நல்லா கெட்டு போயிட்டாங்க, குழந்தைகள் கையில போனை கொடுக்காதீங்க. குழந்தைகள் கைகளில் போன் போகும். இன்னைக்கு எல்லா கல்வி நிறுவனங்களில் டேப் கொடுத்துட்டாங்க. இன்னி வர கல்வி முறை வந்து டேப்ல தான் வரப்போகுது. குழந்தைகளின் கையில் இந்த தொழில்நுட்பத்தை கொடுத்துதான் ஆக வேண்டும். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவை குழந்தைகளிடம் கொடுங்கள் என்று சொல்லாமல் தொழில்நுட்பத்தை பறிங்கன்னு ஒரு கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கு. முதல்ல சினிமா கண்டுபிடிக்கப்பட்டு அதுல எந்த யாருமே நடிக்க போல, சொற்ப நடிகர்கள் தான் அதுல நடித்தார்கள். பெண்களும் அனுமதிக்கவே இல்லை. அங்க இருக்க ஆண்களே பெண் வேடம் விட்டு ஹீரோயினாக நடிச்சாங்க. இப்படி அறிவியல் கண்டுபிடிப்புகள் எதிலையுமே மக்கள் உடனே ஏற்றுக்கல. அது போலதான் இன்றைய தலைமுறைக்கு ஏஐ என்று சொல்லப்படுகிற ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகிற செயற்கை நுண்ணறிவு அறிவியல் உச்சம் தொடுகிற காலகட்டம் இந்த காலகட்டம். எல்லா துறைகளிலும் விவசாயத்திலிருந்து விண்வெளி வரைக்கும் ஏஐ தொழில்நுட்பம் இல்லாத காலகட்டமே இல்லை என்று சொல்லும் அளவுக்கு அது பெரும் அளவில் பெரும் வீச்சோடு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது.